வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பரிகாரங்களையும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தாள்களையும் சொல்ல போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. சில நேரம் நிறைய அப்ஸ் இருக்கும், சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத டவுன்ஸ் இருக்கும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கலந்துருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம சரியான முடிவெடுத்து சரியான பாதையில் செல்வதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகமும் தேவை. அட் த சேம் டைம் கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படாமல் இருக்க கடவுளுடைய அதிர்ஷ்டமும் தேவை. ஸோ அதிர்ஷ்டம், கடவுளுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் பெறுவதற்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு பர்டிகுலராக இந்த மே முடிகிறதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நீங்கள் அதுக்கு எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சு நடந்து பயன்பெற முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் விநாயகர் இருக்கார்ல, அவரை தீபமேற்றி வணங்க வேண்டும். அதோடு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு விளக்கு, ஆரத்தி, தீபம் இவற்றிற்கு நெய் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய வரக்கூடிய பட்சத்தில் நிறைய கிரகங்களால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மெயினாக சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம். சனீஸ்வரருடைய ஆசீர்வாதம் பெறணுன்னா ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் தீபமேற்றி வணங்கணும். அதோட ஆஞ்சநேயருக்கு விளக்குக்கு ஆரத்திக்கு தேவைப்படக்கூடிய நெய்யை வாங்கி கொடுக்கணும். அந்த நெய்யை ஊற்றி ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்ட காட்ட உங்களுடைய இது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். சிம்ம ராசினர் எப்பயுமே உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இயல்பிலேயே இருக்கும். அந்த இயல்போடு நீங்கள் இன்னும் அதிக உதவி செய்ய வேண்டும். அதோடு நோயின் பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பர்டிகுலராக உதவி செய்யணும். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை மருந்து மாத்திரையோ அவங்களுக்கு எது பர்டிகுலராக இப்போ தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி நீங்கள் உதவி செய்தாவே அந்த உதவியால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். அதனால் நீங்கள் உதவிகள் செய்ய மறக்காதீங்க. அதே போல் பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவிகள் செய்யணும். அதனோடு சிறுநீரக கோளாறு உடையவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவிகள் செய்யணும். இந்த மாதிரி உதவிகள் பர்டிகுலராக அவங்களுக்கு செய்யும்போது அந்த உதவியை அவங்க வாங்கி அவங்க மனசு ஒரு குளிரும் பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியத்தையே கொண்டு வரும். அதனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாதிப்பில் இருந்தாங்கன்னா இந்த மே முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. குறிப்பாக விநாயகருக்கு தீபமேற்றி வணங்குங்க, ஆஞ்சநேயருக்கு நெய்யை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் குறைவதை நீங்களே கண்கூடாக காணலாம். டெய்லியுமே நீங்கள் வேலைக்கு போக ரெடி ஆகும்போது வீட்டில் இப்போலாம் ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதில் சிவ சகஸ்ராமோ சிவ அஷ்டோத்திரம் எது முடிகிறதோ அதை கேட்டுட்டு அது பார்த்துட்டே ரெடி ஆகுங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் மேலே பண்ணும்போது அதில் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு சூப்பராக உண்டாகும். அதனால் அதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. ஸோ வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறுவதற்கு இதெல்லாம் தாங்க நாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு சிக்கல்கள் தீர்ந்து நினைத்தது நடக்கிற மாதிரி மேலே சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி தக்க வைத்து கொள்ளும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அந்த சூழ்நிலையை எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம் முடிகிற வரைக்கும் சாதகமான மாதமாக இருக்கிற மாதிரியும் சிக்கல்கள் தீர்ற மாதிரியும் சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரியும் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு
இதனால் மே மாதம் முடிகிற வரைக்குமே நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறினாலும் மே மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலை தான் பெரும்பாலுமே சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அதில் ராகு கேது பயிற்சி தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதங்கள்லையுமே சாதகமாக இருக்குது. அதுலேயும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதம் முடிகிறதுக்குள்ள குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இதிலெல்லாம் நிறைய வந்து மாற்றம் நடக்கும். இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். ஸோ இதிலெல்லாம் வந்து நிறைய மாற்றம் ஏற்படும் போது கவனம் செலுத்தினாதான் நல்ல நிலைக்கு நீங்கள் வந்து வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன உங்களுக்கு பலனை கொடுக்குங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சூரிய பயிற்சி, இது தொழில் அபிவிருத்தியை உண்டாக்கும், பதவி உயர்வு, செல்வாக்கு கொடுக்க செய்யும். ரெண்டாவது புத பயிற்சி, இது லாபம், பொருளாதார மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது சுக்கிர பயிற்சி, இது திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி, மேன்மையை உண்டாக்கும். அப்புறம் குரு பயிற்சி, இது லாபம், தனவரவை ஏற்படுத்தும். அப்புறம் செவ்வாய் பயிற்சி, இது தொழிலில் நிலைப்புத்தன்மை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும். அப்புறம் சனி பயிற்சி, இது திடீர் தடை, முடக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ராகு பயிற்சி, இது சமநிலையை ஏற்படுத்தும். அப்புறம் கேது பயிற்சி, இது மன அழுத்தம், குழப்பம் ஆகியவையெல்லாம் வந்து உண்டாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது. இதோடு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் என்னங்கிறத சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்கு மே கடைசி வரைக்கும் பெரும்பாலுமே கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதுவும் வேலை, தொழிலில் நல்ல நிலைத்தன்மை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதுக்கான சூழல் பாசிட்டிவாக உண்டாயிருக்கு. தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது மன அழுத்தம், சோர்வு போன்றவை மட்டுமே இருக்கலாம். இது வாழ்க்கை துணையோடு வீண் விவாதம் செய்ய வேண்டாம். இதை தவிர்த்து பிற விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக பலன்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு இந்த டைம் பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதில் பொருளாதாரம், பண ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பணவரவில் இருந்த தடை மொத்தமாக விலக போகுது. சொத்துக்களில் இருந்து வருமானம் உங்களுக்கு உண்டாகிற மாதிரி பாசிட்டிவான நாட்கள் இருக்க போகுது. நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல ஒரு அதிர்வும் உண்டாகும். பணவரவு திருப்தியாக இருக்கும். பணவரவை கொண்டு நிறைய நீங்கள் முன்னேற முயற்சிங்க. அதோடு உங்களுக்கு பணவரவில் சேமிப்பு இப்போ தொடங்குனீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். இதோடு உங்கள் ராசிக்கு தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் என்ன பலன்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த மே கடைசி வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய மாற்றங்கள் நடக்கும். இதனால் வர இருந்த எல்லா பிரச்சனைகளும் விளங்கும். விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு கட்டத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கு. இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.